ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி என்ன எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன் வந்து மீனா வந்து சமைச்சு கொடுத்த சாப்பாடை எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாருக்காக தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் 2 பேரையும் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போது விஜயா சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து நல்லா சமைச்சு வச்சுருக்கேன். ஸோ மனோஜ், நம்ம அதுக்கு சாப்பிட வேணாம், நம்ம இதையே சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாப்புல, இல்லை அம்மா, இப்போல்லாம் உனக்கு சமையலே டச் விட்டு போயிடுச்சு, இந்த சாப்பாடு நல்லாவே இல்லைம்மா, நான் அதை சாப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது, என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரவி, முத்து, அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்புறமா உனக்கு நல்லா சமைக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாப்புல, இன்னும் உனக்கு டைவர்ஸே கிடைக்கல, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ மனோஜ் சொல்கிறாரு, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி சந்தோஷ் தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. சந்தோஷ் வந்து என்ன சொன்னாருன்னா, அவருக்கும் ரோகிணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி நான் வந்து ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஃபோனில். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ். அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்னடா உனக்கு இது அசிங்கமாக இல்லை, கட்டின பொண்டாட்டி மேலே இப்படி ஒரு பழி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவே கிடையாது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து அண்ணாமலை சார் சொல்கிறாரு, இல்லை மனோஜ் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே மனோஜுக்கு கால் வருது சந்தோஷ் என்ன கால் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க மனோஜ், என்னை காப்பாற்றுங்க, இங்கே ஒருத்தர் என்னை போட்டு அடின்னு அடிக்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. உடனே வந்து முத்துவும் மனோஜும் 2 பேரும் அவனை சந்தோஷம் காப்பாற்றுறதுக்காக வராங்க. காப்பாற்றும் போது வந்து கேட்குறாங்க, என்ன இது, யார் உனக்கு இப்படி அடிக்க சொன்னதுன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, 20 நிமிஷத்துக்கு ஒரு டைமு 50 சாட்டையில் வந்து அடிக்க சொன்னாங்க, 50 சாட்டை அடி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரை போட்டு முத்து அடிச்சுட்டு சரி போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அப்புறமா பார்த்தா சந்தோஷ் நல்லா அடி வாங்கிட்டு கிடக்குறான். சந்தோஷ்கிட்ட வந்து மனோஜ் என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, என்னன்னே தெரியல, இப்படி ஆயிடுச்சு, என்னை ரோகிணி தான் கால் பண்ணி வர சொன்னாங்க, நானும் வந்தேன், கால் பண்ணி வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதோ பேசினாங்க, நானும் அவங்க பேசினதெல்லாம் நம்பிட்டு இந்த ஷட்டருக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து என்னைய போட்டு இந்த ஆள்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. மாட்டி விட்டுட்டு ஒரு வார்த்தை வேற சொன்னாங்க, என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் என்ன இவ்வளோ இதாக வந்து சீப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு என்னை வந்து மனோஜும் நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், என்னை என்ன அவ்வளோ முட்டாள்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தண்டனை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை அடிக்கிறவர்கிட்ட காசு கொடுத்து போட்டு நல்லா அடின்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சந்தோஷ் வந்து மனோஜ்கிட்ட முத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, நீ அடி வாங்கினதில் தப்பே கிடையாது, கட்டின பொண்டாட்டியை யாராவது இப்படி பண்ணுவாங்களா, நீ இப்படி பண்ணியிருக்க, ஸோ நீ அடி வாங்கினதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சீன்னா, இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷ் சொல்கிறாரு, அடுத்து நீ தான் மனோஜ், நீயும் அடி வாங்க போகிறான், அவள் என் மேலே கை வச்சிருவாளா, அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து முத்து, மீனா, அப்புறமா வந்து ரவி, ஸ்ருதி, இவங்க எல்லாருமே வந்து ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்ருக்கப்போ முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆணுச்சு அப்படிங்கிறத ஹோட்டலில் வந்து ஸ்ருதி கிட்ட, மீனா கிட்ட, ரவி கிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா சந்தோஷனால அடி வாங்கிட்டார் இல்லையா, அதனால் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. சிரிச்சுட்டு அந்த சீன் அதோட முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை,
அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. அண்ணாமலை, விஜயா, அப்புறமா மனோஜ், இவங்க 3 பேர் பேசிகிட்ருக்கப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, நல்லபடியாக தானே உனக்கு கல்யாணம் பண்ணோம், அப்போ நீ டைவர்ஸும் நல்லபடியாக தான் பண்ணணும். ஒரு பொண்ணு மேலே இந்த மாதிரி பழியெல்லாம் போடக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவர் ஆமாம், நியாயம், தர்மம், அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடப்பாரு, அவளுக்கு இதுதான் சரியான வழி, நம்ம அவளை கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன் மனோஜ், நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் கேட்குறாரு, ஓகேம்மா, எனக்கு அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவசரப்படாத மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் இன்றைக்கி முடியுது.